மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுவும் குறிப்பா முக்கியமான ஒரு போர்ஷன்ல வரீங்க. படத்துல பார்த்த அதே டைலாக் போர்ஷன் தான் எனக்கு அங்கேயே கொடுத்தது. ஓகே, ஸோ அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். இது என்ன கமல் சார் படமா அப்படிங்கிட்ட, இல்லடா விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்னா. அந்த பைக் ஸ்டண்ட்ல இருந்து நான் தொடங்கிறேன். அது எப்படி அங்க ரியலா அது எப்படி நடந்தது? நம்ம அதுவே பண்ணாலே நல்லா இருக்குமே வினோத் சார்கிட்ட போனேன். போயிட்டு சார் இந்த வீலிங் ஏதோ சொன்னாங்க, நான் வீலிங் பண்ணுவேன், நானே பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதோட டேய் போடா அப்படின்ட்டு. மொத்தம் கடைசியா பேக்கப் போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி கிரீன் மேட் போட்டு எனக்கு அந்த சீன் எடுத்தாங்க. நீங்க படத்துல பார்த்தது கிரீன் மேட் தான். இதுதான் முதல்வர் தளபதியா அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி பாத்தீங்க? அது நான் உங்கள்ட்ட சொல்றேன் ப்ரோ, அதுல அவர் பண்ண ஃபைட்ல ஒரு ஷாட் கூட டூப் கிடையாது. டூப் இல்ல. ஓகே, நீங்க அந்த ஃபைட்டு பார்த்தா தெரியும். ஒரு இதுல அப்படி பேக் ஃபிளிப் அடிச்சு ஒருத்தரை கிக் பண்ணி அப்படி நிப்பாரு. அதெல்லாம் வந்து நினைச்சா ஒரு டூப் போட்டிருக்கலாம். ஆனா அவர் வந்து அந்த பேக் ஃபிளிப்ல டூப் அவரே தான் பண்ணாரு. அதே மாதிரி கொஞ்சம் இந்த சீலிங் கிட்ட ஹைட் இருக்கும். ஒருத்தர் நீல் பண்ணிருப்பாரு, அவர் மேல இப்படி ஜம்ப் பண்ணி வந்து இப்படி ஆக்ஸ் வச்சு அடி. இத்தனை வருஷமா கடந்திருக்காரு அப்படின்றப்ப அந்த செட் எப்படி இருக்கும், அவர் எப்படி வச்சுப்பாரு இதெல்லாம்? ஆனா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க யாரும். 5வது நாள் வந்து நான் இப்படி நிக்கிறேன், கை கட்டி இப்படி பாக்குறேன். போறப்ப என்ன இப்படி போயிட்டே இருக்கும் போது என்கிட்ட வந்து ஹாய் ப்ரோ இப்படின்றாரு. அப்புறம் பேர் என்ன அப்படின்னு, என் பேரு ஷாகுல் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன படம் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் வந்து நம்ப மாட்டேங்க. என்னென்ன படம் பண்ணிருக்கேன், நான் வந்து டாடா, ஜெயிலர், அன்னபூர்ணி அப்படின்னேன். ஒரு படத்துல எந்த சீன்னு கேட்டேன். எனக்கு வந்து நீங்க இப்ப இருக்கிறத விட உங்களோட பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட அப்ப இப்ப நடிக்கிறதெல்லாம் நல்லா இல்லையா? அண்ணனுக்காக வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க. அது எத்தனை டேக் போச்சு? நம்ம முதல்வர் எவ்வளவு குசும்புத்தனம் பண்ணாரு அவங்க 3 பேர். ஆக்சுவலா அந்த சீன் வினம் சாரே சொல்லிட்டாரு. அது அந்த சீனை அவர் தான் டைரக்ட் பண்ணாரு, விஜய் சார். ஒரு 2 டேக் போச்சு. அதோட நெல்சன் அண்ணன் தான் கேட்டாரு, சார் எத்தனை தடவை டேக் என்ன எத்தனை டேக் வாங்கியிருக்கீங்க? அப்புறம் 5 பேர் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த போட்டோ இன்னும் வரல. அதுக்காக நாங்களும் வெயிட் பண்றோம், ரிலீஸ் பண்ணோம். 5 பேரும் ஒன்னான்னு இது மாதிரி வீரம் விநாயகம் பிரதர்ஸ் அந்த அதன் சிமனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ ஜனநாயகன் திருவிழா. ஸோ நிறைய இடங்கள்ல நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என் கூட சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. அப்படிதான் இவருக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். ஷாகுலா இருந்தாலுமே வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு இவரை விட்டா யாருமே இல்லை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் பேசுவோம். நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் பண்ண ஸ்பேஸ், அவர் பண்ண விஷயம் ஜனநாயகில் மிகப்பெரிய முக்கியமான ஒரு பங்கு. பேச நிறைய இருக்கு, கேட்க நிறைய இருக்கு, பேச நிறைய வச்சுப்போம். வேறு வணக்கம். வணக்கம் ப்ரோ. என்ன சொல்ல, கேட்க நிறைய கேள்விகள் என்கிட்ட இருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிருக்கு, நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுவும் குறிப்பா முக்கியமான ஒரு போர்ஷன்ல வரீங்க. எப்படி உள்ள கமிட் ஆனீங்க? அங்க இருந்தே வந்துடுறேன். இது வந்து மதீனா அதுல வந்து இருக்காரு ஏடி என்ன. ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். அப்பையில இருந்தே ஒரு அண்ணன் மாதிரி ரொம்ப வருஷமா பழக்கம். ஸோ இது ஃபர்ஸ்ட் கமல் சார் ப்ராஜெக்ட் வினோத் சார் பண்றாருன்னு சொல்லும் போதே என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டு எடுத்தாங்க, எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வந்து உன்னோட கரண்ட் லுக் போட்டோ அனுப்புடா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் அமுச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு டே ஒரு ஆடிஷன் இருக்கும், என்ன வந்துரு அப்படின்னா, என் மைண்டு ஃபுல்லா கமல் சார் படத்துக்கு தான் ஆடிஷன் கூப்பிடுறாங்க திரும்ப போல அப்படின்னு நினைச்சு நான் போய் ஆடிஷன் கொடுக்குறேன். அங்க கொடுக்கும் போதுதான் எனக்கு தெரியுது, கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த படத்துல பார்த்த அதே டைலாக் போர்ஷன் தான் எனக்கு அங்கேயே கொடுத்தது. ஓகே, ஸோ அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன். இது என்ன கமல் சார் படமா அப்படிங்கிட்ட, இல்லடா விஜய் சாரோட கடைசி படம் இதுதான். அப்ப சுத்தமா டாக் கிடையாது, ஒரு சின்ன ஒரு பிட்டு கூட கிடையாது. வினோத் விஜய் சாரும் பண்றாங்க அப்படின்னு ஒரு சின்ன இது கூட கிடையாது. ஆனா எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு மட்டும் எப்படி இருந்தது ரியாக்ஷன்? எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம விஜய் சார் படம் ஆடிஷன், நான் வந்து அப்பையில இருந்தே அட்டன் பண்ணிருக்கேன். மெர்சல்ல இருந்து ஒரு படம் ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். தேடி போய் அட்டன் பண்ணிருக்கேன். இது நம்மளுக்கு தேடாம இப்படி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆடிஷன் கொடுத்துட்டானே. ஓகே அண்ணே, கன்ஃபார்ம். இன்னைக்கு பண்ண டைலாகா? அதாவது படத்துல வந்த டைலாக். ஓகே, அந்த போய் நான் மமிதா பைஜூட்ட பேசி கூப்பிட்டு வரேன்ல, அந்த ஒரு சீக்வன்ஸ் தான். அதை தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அதை பண்ணிட்டேன். ஓகே எனக்கு அப்படின்னு, டே எதுவுமே ஆசைப்பட்டுக்காத, எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்காத,
அப்படின்னு சொல்லி ம். சொல்லிட்டாரு. அப்படியா? ஐயோ! சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுல என்ன அந்த ஆடிஷன்ல ஒரு ஸ்பெஷல்னா, எனக்கு அப்ப தெரியாது. ஆனா நான் என்னோட கரண்ட் லுக் போட்டோ வாட்ஸ்அப் டிபியை தான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்காரு. ம். ஸோ என்ன பண்ணாரு, ஆடிஷன் வரேன்னு சொல்லும்போது, "நீ அந்த சட்டையே போட்டு வந்துரு" அப்படின்ட்டாரு. ம். நான் அதோட ஊர்ல இருந்தேன். ஊர்ல இருந்து வந்துட்டேன். இன்னைக்கு நாளைக்கு ஆடிஷன், இன்னைக்கு வந்திருந்தேன். அவர் சொன்னோனே, ஐயோ! சட்டை ஊர்ல இருக்கே அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நைட்டு நான் எங்க அப்பா வந்து அந்த சட்டையை கொரியர் போட்டு விட சொல்லி, ஓகே. காலைல அந்த கொரியர் சட்டை வந்ததுக்கப்புறம் அத போட்டு ஆடிஷனுக்கு போனேன். அதே கெட்டப்ல அதே மாரியே அப்படியே போணும்னு சொல்ட்டாரு. அப்ப கூட எனக்கு விஜய் சார் படம் தெரியும். ஆனா அவர் ஆடிஷன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அப்படித்தானே போணும். அவர் சொல்லிட்டாரு இப்படியேவான்னு. ம். ஸோ அது ம். மாரி போய் அதே டயலாக் தான் குடுத்தேன். குடுத்துட்டு இது இன்னும் ஃபிக்ஸ் ஆவல. எதுவும் சந்தோஷப்பட்டுக்காத. பார்ப்போம். மூவ் ம். பண்ணியிருக்கோம் அப்படின்னோனே, எனக்கு வந்து இத நம்ம யார்ட்டயும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாவே உட்டுட்டேன். பதட்டமாவே இருந்துச்சா? பதட்டமாவே விட்டுட்டேன். ஓகே. விட்டுட்டு ஒரு 3 நாள், 4 நாள் கழிச்சு இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனா ஷூட் டேட் வந்து லேட் ஆகும். ம். எனக்கு இது இன்னும் மெசேஜ்லாம் வச்சிருக்கேன். ஆடிஷன் லொகேஷன் அனுப்பிச்சது எல்லாமே வச்சிருக்கேன். ஓகே. ஓகே. ஆகஸ்ட்ல வந்து ஆடிஷன் நடந்துச்சு. ஷூட் வந்து அக்டோபர் ஆரம்பிச்சுச்சு. உங்களுக்கு தெரியும் பூஜை ம். போட்டு. ம். ம். ஸோ அதுக்கப்புறம் தான் டேட் எல்லாம் வரும்ன்னு சொல்லிட்டே இருந்தாரு. வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்துச்சு. சிறப்பு. எனக்கு தெரிஞ்சு இந்த பூஜைலாம் முடிஞ்ச வேட தான் ஷூட்டிங் போயிருக்கும். ஆமா. அது வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒண்ணு தோணிருக்கும்ல. அப்பாடா பூஜைலாம் போட்டாங்க. கண்டிப்பா ப்ராஜெக்ட் இருக்குடா. ஏன்னா நெறைய பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாரி நடுவுல பேச்சுவார்த்தைகள் நெறைய டிலே ஆச்சு. ஆ. படம் வந்து என்னன்னா, ஃபிக்ஸ் ஆயி ஆடிஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறமேட்டும் அந்த டாக்ஸ் போயிட்டே இருந்துச்சு. விஜய் சார் படம் வந்து வேற டைரக்டர் பண்றாங்க. அட்லி சார் பண்றாங்க. வினோத் சார் பண்றாங்க. அப்படின்னு நெறைய ஆப்ஷன்ஸ்லயே இருந்துச்சு. ம். 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 எனக்கு என்ன அண்ணே ஃபிக்ஸ்டு தானா? ஃபிக்ஸ்டு தானா கேட்டிருந்தேன். டேய் இல்ல ஃபிக்ஸ்டு தான்டா. ஆனா கொஞ்சம் டிலே ஆவுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் எனக்கு ஆகஸ்ட் ஆடிஷன் எடுத்தப்ப என்ன சொன்னாருன்னா, செப்டம்பர்ல ஷூட் போகும். இல்ல ஓகே. அக்டோபர்ல இது செப்டம்பர் எண்டு செப்டம்பர் மிட்லயே போயிரும். டேட் வந்துரும் உனக்கு செப்டம்பர் மிட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா டிலே ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து நான் ஒரு பயத்திலேயே இருந்துட்டு இருந்தேன். என்னடா இது இப்படி சொல்றாங்க? ம். அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அதனால அது மாரி இருந்துகிட்டே இருந்தேன். அப்புறமேட்டு தான் வந்து இந்த பூஜை போட்டோனே உடனே ஓகே. ஓகேடா. ஆனா அப்பயும் நம்ம டேட் இன்னும் வரலேன்னு ஒரு பதட்டம் இருந்துட்டே நான் என்ன பண்ணுவேன், அப்பலாம் YouTubeலயே வந்து தளபதி 69 போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏதாவது நியூஸ் வருதா? ம். நியூஸ் ம். ம். ஒரே ஒரு இதுல தான் பூஜைக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் ஆச்சு. வினோத் சார் ஒரு ஈவென்ட்ல பிளாக் ஷர்ட் போட்டு சொல்லியிருப்பாரு. இந்த மாரி தளபதி விஜய் சார் படம் ஒண்ணு பண்றேன். கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ற மாரி ஒரு ஈவென்ட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்திருப்பாரு. ஓகே. அப்பதான் பெருமூச்சு அப்பதான் விட்டுருக்கீங்க. ஆமா. அப்பதான் ரொம்ப இப்ப நம்ம சந்தோஷமா படத்துக்குள்ள போயிருவோம். நெறைய விஷயங்கள் பேசலாம்னு நெனச்சேன்ல. அத நான் இங்கிருந்தே தொடங்கிறேன். மமிதாலருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சுரேஷ் கதாபாத்திரமா மமிதாவ தான் நீங்க தான் படம் பார்த்துட்டாங்க எல்லாரும். அதாவது ஆமா. இன்னைக்கு திரையரங்குல ம். வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. நீங்க தான் அழைச்சிட்டு போறீங்க. எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்? ஃபர்ஸ்ட் டே. ஃபர்ஸ்ட் டே வந்து என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேட் குடுத்துட்டாங்க. அது நீங்க வந்து அந்த சீன் எடுக்கல. ம். ஆக்சுவலா அந்த நீங்க சொல்ற போர்ஷன் மம்தா கூட்டு போற போர்ஷன் வந்து ரொம்ப பெரிய லேட்டரா தான். போர்ஷன். ரொம்ப அது லேட்டரா தான் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நாள் மட்டும் டேட் வந்துருச்சு. அது கோவளம் போயிட்டேன். அது ஒரு சீன் சும்மா அது மான்டேஜ் மாரி வரும் படத்துல. நான் கீழ இன்னும் மோனிஷா அவங்களோட பேசிட்டு இருப்பேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டே. ம். ஆனா ஃபர்ஸ்ட் டேவே அவர நான் பாத்துட்டேன். தளபதிய பாத்துட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் டேவே மமிதா பைஜ் அங்க யார் யார் இருந்தாங்கன்னா, தளபதி, மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே. ம். இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஒரு சீனு பூஜா ஹெக்டே மேம் வந்து சைன் போட சொல்லி ஆ, பேசுவாங்க ஆ, ஆ. மமிதாட்ட. அந்த வீடு அங்கதான் கோவளம்ல. போயிருந்தேன் ஃபுல்லா அவங்க தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு தான் அவர நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஓகே. பூஜா ஹெக்டே மேம் அன்னைக்கு பார்த்தேன். மமிதாவ பார்த்தேன். எனக்கு அப்ப அவங்கள்ட்ட பெருசா பேசுறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்ல. எனக்கு ம். ஒரு மான்டேஜ் தான் கீழ அது நைட் எடுத்துட்டு அனுப்பிச்சுட்டாங்க. என்னடா நம்மள எடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. எப்ப நம்மளுக்கு அப்ப சீன்லாம் இருக்கும், டயலாக் இருக்காதா? அப்படின்ற ஒரு பயத்திலேயே தான் இருந்துட்டு இருந்தேன். நான் தளபதி பார்த்த அந்த தருணம் எப்படி இருந்தது? அது போனோனே அவரு பார்த்தேன். என்ன அவரோட கேரவன் இருந்துச்சு. மேம் வந்து பூஜா ஹெக்டே மேம் வந்து வெளிலயே தான் இருந்தாங்க. நான் பார்த்துட்டேன். ம். ஆனா ஒரு அந்த சார் இப்ப யூஸ் பண்றாருல்ல BMW கார் அந்த எலக்ட்ரிக் கார் ரோல்ஸ் ஆ. ராய்ஸ். அத அப்ப பார்த்துட்டேன். பார்த்துட்டு எனக்கு இவர்ட்ட கேட்டேன். இருக்காரா சார்?" அப்படின்னு. வந்துட்டாரு. கேரவன்ல இருக்காரு." ஓகே. அப்படின்னு. எனக்கு என்ன எப்போ வருவாரு, எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. நான் மேல தான் எனக்கு ரூம் குடுத்துருந்தாங்க. அந்த வீடு மேல குடுத்துருந்தாங்க. ஸோ அங்க தான் இருந்தேன். இப்படி பால்கனில நிக்கிறேன். அவர் வந்து அப்பதான் அப்படியே கொடை புடிச்சு அப்போ மழை நவம்பர் டைம் கொஞ்சம் ம். ம். நல்ல ம். ட்ரிசிலிங்கா இருந்துட்டே இருந்துச்சு. அப்பதான் அப்படியே கொடை புடிச்சு செக்குடு ஷர்ட் போட்டு அப்படியே நடந்து வந்தாரு. அதோட குடுகுடுன்னு கீழ இறங்கி போயிட்டேன். போனோனே பார்த்தேன். இவரு வந்தாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பார்த்தது இதுதான். இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன எல்லாருக்குமே ஹாய் சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்தாரு. அங்க வேலை பார்க்குறவங்கலாம் இருந்தாங்க. அது ஆக்சுவலா ஒரு கோலம் வில்லா தான். வரிசையா ம். ஒரு ம். வீடு, ம். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாரி. அங்க வேலை பார்க்கறவங்கலாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டே வந்தாரு. செட்டுல வேலை பார்ப்பாங்கல்ல.
இந்த கிளீன் இது பண்றதும். அவங்க எல்லாருக்குமே ஹை சொன்னாரு. அப்ப நானும் நின்னேன். எனக்கு என்னன்னா என்னைய சொல்லிட்டாங்க. நீ எதுவுமே எக்ஸைட் ஆகி எதுவுமே பண்ணிடக்கூடாது. அவர் மதியம் என்ன சொன்னார்ல அவர்ட்ட, "ஏதாவது எக்ஸைட் பண்ணினா உன்னை அமுச்சுருவாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன?" அப்படின்னு சொன்னோனே நான் அப்படியே நின்னேன். நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்துட்டு இப்படின்றாரு. நான் என்னன்னா நம்ம கை காட்டலாமா வேணாமான்னு பயந்து இப்படி நின்னுட்டு இருந்தேன். அவர் அதோட இப்படி இப்படி பண்ணிட்டு இப்படின்றாரு. ஓகே. அதோட இப்ப நம்ம இப்பயும் பண்ணாத அதோட அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நவுந்து நடந்து போறாரு. சோ இதான் ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அவரை நான் அந்த அதாவது பார்த்தது. ஜனநாயகன் பொறுத்தவரை முதல்ல அவரை நான் பார்த்தது அங்கதான். ஓகே. பொலிட்டிஷியனா அப்ப மாறிட்டாரா? ஆமா, அப்ப மாறி இருந்தாரு. பொலிட்டிஷியன். பொலிட்டீஷியனா தான் மாறி இருந்தாரு. அப்ப ஆமா. சிஎம் கார அப்பயே கிட்ட இருந்து நீங்க பாத்துட்டீங்க. எஸ். ஆமா. இப்போ அந்த சீன் பத்தி தான். ஏன்னா நீங்க நான் சொன்ன முக்கியமான ஒரு போர்ஷன் அப்படின்றது எதிர்பார்த்தீங்களா? படத்துல இதுதான் இவ்வளவு பெரிய ஒரு பங்கு வகிக்க போகுதுன்னு நினைச்சீங்களா? எனக்கு என்னன்னா டயலாக் இருந்தா போதும் இந்த படத்துல. ஏன்னா எதுவுமே சொல்லல. ம். ஏன்னா நம்ம வந்து டயலாக் இருந்தா போதும் அப்படின்னு தான் மைண்ட்ல வச்சிருந்தது. எனக்கு அங்க போய் அந்த போர்ஷன் எடுக்கும் போதுதான் எனக்கு ஓகே இது இவ்வளவு பெரிய பிளாக் போல அப்படின்னு எனக்கு அது எடுக்க தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா அது அந்த 20 நாள் இருந்துச்சுல அந்த பிளாக். எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓ இது படத்துல ரொம்ப பெரிய பிளாக் அப்படின்னு. 20 நாள் நீங்க ஆமா. ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னொன்னு அவர் சொல்றது அந்த ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்லுவார்ல, அது அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே அப்ப இது இன்ட்ரோவல் அப்படின்ட்டு. ஓகே. அதெல்லாம் அங்க நேர்ல இருந்து பார்த்தேன். அவர் பாத்தீங்க. எடுத்த செல்ஃபி சரி. எல்லாமே. அதான் அது பேசுவோம் நிறைய இருக்கு. ஆமா. ஸோ அந்த பைக் ஸ்டண்ட்ல இருந்து நான் தொடங்கிறேன். அது எப்படி அங்க ரியலா அது எப்படி நடந்தது? இல்ல ஆக்சுவலா வந்து அது ரியல் தான். என்ன ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. அவங்க ஜஸ்ட் வீலிங்ன்றாங்களா? ம். நான் அதோட வினோத் சார்ட்ட சொன்னேன். எனக்கு என்னன்னா நம்மளுக்கு இருக்கிற வாய்ப்பையும் நம்ம இது பண்ணிறக்கூடாது. நம்ம அதுவே பண்ணாலே நல்லா இருக்குமேன்னு வினோத் சார்ட்ட போனேன். போயிட்டு, "சார் இந்த வீலிங் ஏதோ சொன்னாங்க. நான் வீலிங் பண்ணுவேன். நானே பண்ணவா?" அப்படின்னு சொல்லி ம், கேட்டேன். ம். அதோட, "டேய் போடா" அப்படின்ட்டாரு. இப்படியே சொன்னாரு. ஓகே. "ஏய் போடா" அப்படின்ட்டாரு. அதோட நான் போய் மதியன்ட்ட சொன்னேன், "அண்ணே அவரு பண்ண வேணாம்னு சொல்லிட்டாருண்ணே" அப்படின்னேன். அதோட அவரு உன்னோட சேஃப்டி பாக்குறாரு. அதோட வீலிங்னா எப்படிண்ணே சும்மா இப்படி வந்து இப்படி தூக்கி விட்டா போதுமா அப்படின்னு கேட்டேன். அந்த லைன்ல இருந்து நீ ஓட்டணும். அங்க இருந்து ம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரணும் அப்படின்னாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா எனக்கு டூப் வந்திருந்தாரு. ஓகே. டூப் அண்ணன் வந்திருந்தாரு என்னோட ஷர்ட் போட்டு. அவர் வீலிங் எடுத்துட்டாங்க. அவரு ஃபுல்லாவே வீலிங் அவர் பண்ணிட்டு வர்றது எல்லாமே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல. நான் கூட பயந்தேன். எப்படிதான் வீலிங்னா மூஞ்சி தெரியாதே. ம். நம்மளுக்கு அது மூஞ்சி தெரிஞ்சாதானே நம்மளுக்கு வேல்யூ. அதனால வந்து பின்னாடில இருந்து தான் எடுத்துட்டாங்க. ட்ரோன் ஷாட் மாரி அது தூக்குறது எடுத்தாங்க. ஐயோ! சரி ஓகே நம்மளுக்கு அது இல்ல போல வீலிங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ம். மொத்தம் கடைசியா பேக்கப் போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி கிரீன் மேட் போட்டு எனக்கு அந்த சீன் எடுத்தாங்க. நீங்க படத்துல பார்த்தது கிரீன் மேட் தான். ஓகே. மம்தா பைஜு பின்னாடி வச்சு நாங்க 2 பேருமே தான் அது பண்ணது. ஆ, ஆ, அது ஆ. பண்ணோனே எல்லாம் வந்து விஷ் பண்ணாங்க. கங்ராட் பண்ணாங்க. சார் வந்து கிளாப் பண்ணாரு. எங்க 2 பேருக்குமே கிளாப் பண்ணாரு. அது சார்னா? வினோத் சார். வினோத் சார். ஓகே. அப்ப விஜய் சார் இல்ல. கிளம்பிட்டாரு. ஓகே. ஆ, அந்த ஆ, ஆ. அந்த ஷாட் எடுக்கும்போது சார் கிளம்பிட்டாரு. அதாவது எங்களுக்கு எடுத்தப்போ வந்து சார் இருக்கல. இல்ல. ம், ம், ம். மமிதா நிஜமா கீழ தள்ளி விட்டீங்களா? அவங்க பாவம் உழுந்தாங்க. ஆனா ரியாக்ஷன் மேட்ல என்னவா இருந்துச்சு. இருந்துச்சு? மேட்லாம் இருந்துச்சு. ஆ, ஆ. அவங்க எதுக்குமே அதுக்கெல்லாம் ஒண்ணுமே வரி பண்ணல. பயப்படல. அவங்க பயப்படலாம் இல்ல. ம். அவங்க பாட்டுக்கு அது ஜாலியா பண்ணாங்க. படத்துல ஓவராலா ரொம்ப வயலன்ஸான ஃபைட் சீக்வென்ஸ்ன்னு இத சொல்றாங்க. அது எப்படி இருந்தது? அந்த 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 ஒரு எப்படி சொல்ல ஒரு கரிஸ்மான்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஆரான்னு ஒண்ணு இருக்கும். ரத்தத்திலேயே ஒருத்தனுக்கு ஊறி இருக்கணும் அப்படின்ற மாரி ஒரு ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதுதான் முதல்வர் தளபதியா? அப்படின்ற மாரி நீங்க எப்படி பார்த்தீங்க அத? எனக்கு வந்து என்னன்னா, அவர பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் இருந்தேன். நம்மளுக்கு அந்த மொமெண்ட் எல்லாமே நான் நெறைய நான் உங்கள்ட்ட சொல்றேன் ப்ரோ. அதுல அவர் பண்ண ஃபைட்ல ஒரு ஷாட் கூட டூப் கிடையாது. டூப் இல்ல. ஓகே. டூப்பே இல்ல. ஆனா டூப் இருந்தாங்க அங்க. ஆ. ஆனா அவர் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணல. டூப்ப ஓ. யூஸே பண்ணல. ஃபுல்லாவே அவர் தான் பண்ணது. நான் கூட நம்ம நம்ம ஏதோ அவங்கலாம் கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட். இப்ப நம்ம ரோப் போட்டு பேக் ஃபிளிப் அடிக்கிறது. நீங்க அந்த ஃபைட் பார்த்தா தெரியும். ம். ஒரு இதுல அப்படி பேக் ஃபிளிப் அடிச்சு ஒருத்தர கிக் பண்ணி அப்படி நிப்பாரு. அதெல்லாம் வந்து நெனச்சா அவர் டூப் போட்டுருக்கலாம். ஆனா அவர் வந்து அந்த பேக் ஃபிளிப்ல டூப் அவரே போடவே தான் இல்ல. பண்ணாரு. அவரே ஓகே. தான் பண்ணாரு. அதே மாரி கொஞ்சம் இந்த சீலிங் கிட்ட ஹைட் இருக்கும். ஒருத்தர் நீல் பண்ணியிருப்பாரு. அவர் மேல இப்படி ஜம்ப் பண்ணி வந்து இப்படி ஆக்ஸ் வச்சு அடிப்பாரு. அது ம். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா, ஆமா. அதுவும் அவரே பண்ணாரு. எதுவுமே டூப்பே கிடையாது. சிங் அதே மாரி அந்த எக்யூப்மென்ட் இருக்குல்ல. அது இப்படி போட்டு இப்படி ஆமா. புடிக்கிறது. ஆ. அந்த ஷாட் ஒண்ணு இருக்கும். அது நாங்கலாம் நேர்ல பார்த்தோம். அவரு செம்ம ஃபன்னா பண்ணியிருந்தாரு. அது ஆக்சுவலா டம்மி தானே. கீழ மேட் போட்டிருந்தாங்க பவுன்ஸ் ஆவுறதுக்காக. அவர் என்ன கேமராவ பார்த்துட்டு அத இப்படி போட்டு இப்படி புடிக்கணும். ஓகே. ஆனா அவருக்கு வந்து அது ஒரு 2, 3 டேக் வரல. ஆ. அதோட வினோத் சார் வந்து, "ஓகே சார் வேற மாரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கலாம். ஏதாவது பண்ணிக்கலாம்" அப்படின்னாரு. ஓகே. "இல்ல, இல்ல நான் அதுவே பண்றேன்" அப்படின்னு சொல்லி
போட்டு அத வர புடிச்சிட்டாரு. வச்சு புடிச்சோடனே அந்த எல்லாருமே ஷாட்ட கிளாப் பண்ணோம். முடிச்சுதான் அந்த அவருக்கு. ஷாட் அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. ஓகே. எல்லாமே அவரே. இல்ல இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் இத்தனை வருஷமா கடந்திருக்காரு அப்படின்றப்ப அந்த செட் எப்படி இருக்கும், அவர் எப்படி வச்சுப்பாரு? நான் உண்மையா சொல்ல போனா எனக்கும் வந்து ஒரு பயம் இருந்துச்சு, என்ன இப்படிலாம் சொல்றாங்களே. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்னால கொஞ்சம் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. எனக்கு வந்து மித்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னு தெரியல. ஆனா என் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் சொல்றேன். ம். எனக்கு நிறைய அங்க வந்து வாவ் மொமெண்ட், மேஜிக் மொமெண்ட், ட்ரீம் மொமெண்ட் அப்படி எல்லாமே நடந்துச்சு. என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? அவர் வந்து உள்ள நுழைஞ்சோடனே எல்லாருக்குமே ஜென்ரலா ஒரு ஹாய் விஷ் சொல்லுவாரு, பண்ணுவாரு. நான் ஓகே. சொன்ன மாதிரி. சோ இந்த செட்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாள் ஜென்ரலா எல்லாருக்குமே ஹாய் சொல்ற மாதிரி போச்சு. நான் என்ன அவருக்கு தான் மேக்ஸிமம் போகும். ஏன்னா நான் போனோடனே எனக்கு 3 நாள் தான் கூப்பிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட். 3 நாள் தான் ஷூட்டுன்னு. ஆனா வந்து அங்க போயிட்டேன்ல, வினோத் சார் வந்துட்டு அந்த சுரேஷ் கேரக்டர் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ம். அதோட ஏடிசி என்னை கூப்பிட்டு காமிச்சாங்க. அதோட என்கிட்ட வினோத் சார் பேசின வார்த்தை இதுதான். டேய் என்ன, இந்த ஆக்சிஸ் வரும்போது ஃபுல்லாவே நீ இருக்கணும். 20 நாள் நீ இங்க தான் இருக்க போற. இங்க நீ படுத்திருக்கணும் குத்து வாங்கி. ஏன்னா கண்டினியூட்டிக்கு ஃபுல்லாவே இருக்கணும். நீ எப்பலாம் கேமரா இந்த சைடுல இருக்குதோ அப்பலாம் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நீ இங்க இருக்கணும். வந்து நீ படுத்துக்கணும். படுத்துறணும். நீ வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டே சம்பாதிக்கணும். அந்த மாதிரி அது மாதிரி படுத்துடணும்னு சொல்லிட்டாரு. இதுதான் ஓகே. வினோத் சார் ஃபர்ஸ்ட் பேசினது. விஜய் சார் பொறுத்தவரை என்னன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே ஹாய் சொல்லுவாரு. சோ அதான் ஒரு 4 நாள் போச்சு. எனக்கு வந்து நான் படுக்கிற அந்த டைம் ஆக்சிஸ் மட்டும் தான் படுப்பேன். ம், ம். மித்தபடி கை கட்டி அவரு பண்றது எல்லாமே நம்மளுக்கு அந்த மொமெண்ட் திரும்பி கிடைக்காதுல. அந்த ஃபைட் ஃபுல்லா பாத்துக்கிட்டே இருந்தேன். அவரும் என்னைய வாட்ச் பண்ணாரு. ஆனா எனக்கு வந்து அது அவ்வளவு வாட்ச் பண்ணிருக்காருன்னு அப்ப தெரியாது. ம். ஒரு 5வது நாள் ப்ரோ, கரெக்டா. இதெல்லாம் ஆனா சொன்னா கூட நம்ப மாட்டாங்க ஓகே, யாரும். ஓகே. 5வது நாள் வந்து ஆ, நான் இப்படி நிக்கிறேன், கை சரி. கட்டி இப்படி பாக்குறேன். ஆ. ஒரு ஷாட், ஒரு 4 பேரை அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டை அடிச்சுட்டு ம். இப்படி நடந்து போறாரு வெளியில, இப்படி என்னைய கிராஸ் பண்ணி போறாரு. ஓகே. போறப்ப என்னாரு இப்படி போயிட்டே இருக்கும்போது என்கிட்ட வந்து ஹாய் ப்ரோ இப்படின்றாரு. ஓ. எனக்கு ஐயோ இவங்க கை வச்சா கை கொடுத்தாலும் திட்டுவாங்க, என்ன பண்றதுன்னு ஹாய் ப்ரோ அப்படின்னு. ம். எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதை நானும் ஹாய் சார் அப்படின்னு சொல்லி வச்சேன். ம். வச்சோடனே நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ம். அதோட இல்ல சார் இப்பதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 4 நாளா உங்களை நான் பாக்குறேன், பேசணும்னு நினைப்பேன், பட் மறந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு ஓகே. சொல்லி சொன்னேன். சார் நீங்க சும்மா கை கட்டுறதுனால வந்து பேசியிருப்பேனே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஃபேஸ் ஃபெமிலியரா இருக்கு, உங்கள்ட்ட பழகுன மாதிரி இருக்குது. சோ அதனாலதான் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் நான் வந்து ம், பேசுறேன் ம், ம். அப்படின்னு சொன்னாரு. அவரோட அசிஸ்டன்ட் கூட உள்ளவங்க சேர் போட்டாங்க. இவர் அப்படியே என்கிட்ட பேசிட்டே இப்படி சேரை இப்படி பண்ணாரு. ஏன்னா நம்ம உட்காரவும் முடியாது. அவர் வந்து அவர் நினைச்சா உட்கார்ந்துட்டு கூட நம்மள்ட்ட ஓகே, பேசலாம். ஓகே. அவர் வந்து இப்படி கை ஜஸ்ட் ஆக்ஷன்லயே காட்டிட்டாரு. அதோட நின்னுட்டு அதான் அந்த மாதிரி நான் அதனாலதான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதோட இல்ல சார் நான் அவங்கள வந்து இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகேப்பா உன்னோட பேர் என்ன அப்படின்னு. அதோட சார் என் பேரு ஷாகுல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன படம் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் வந்து நம்ப மாட்டீங்க, என்னென்ன படம் பண்ணிருக்கீங்க, நான் வந்து டாடா, ஜெயிலர், அன்னபூர்ணி அப்படின்னேன். ஒரு படத்துலயும் எந்த சீன்னு கேட்டாரு. ஓகே. டாடால எந்த சீன் ம். அப்படின்ட்டாரு. ம். சார் அந்த ஃபர்ஸ்ட் சீன் அந்த காலேஜ் பாய் மாதிரி ஒரு ரோல் அப்படின்னேன். ஓகே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணாரு. ஜெயிலர்ல எந்த சீன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாரு. அவர் ஜெயிலர் பாத்துருக்காரு. சரி. ஜெயிலர்ல எந்த சீன் அப்படிங்க அந்த ரஜினி சார் ஹேக்கர் கோயிலுக்கு கிரீடம் திருடும் போது ஹேக் பண்ற ஹேக்கர் கேரக்டர் அப்படின்னேன். ஓகே. ஓகே அன்னபூர்ணியில சார் அது நயன்தாரா மேம் பின்னாடி லவ் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர். ம். ஓகே ஓகே நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல, அவர் நிக்கிறாரு இது சரி, சொல்லிட்டு. சரி. அதோட நான் வந்து சார் நான் வந்து நானும் லயலா தான், என்ன உங்களோட ஜூனியர் தான் அப்படின்னேன். ம். அப்படியா இந்த வருஷம் பாஸ்ட் அவுட் அப்படின்னாரு. சார் 2019 ம். அப்படின்னேன். ஓகே என்கிட்ட பாஸ்ட் அவுட் இயர்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஓகே. அது ஏதனால இல்ல என்கிட்ட பாஸ் அவுட் ம். இயர் கேட்காத அப்படின்னு சொல்லி அவரு சின்னதா அந்த ஒரு கியூட் ஸ்மைல் பண்ணுவார்ல அது பண்ணாரு. இன்னொன்னு எனக்கு என்னன்னா விவேக் சார் இருக்காருல்ல லிரிசிஸ்ட் ம், விவேக். ம். விவேக் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் காலேஜ்ல இருந்து. ம். அதை சொன்னேன். சார் எனக்கு விவேக் அண்ணன் பழக்கம் தான் சார், நான் வந்து திருச்சி தான் அப்படின்னு. அவர் வந்து என்னோட ஸ்கூல் சீனியர் அவரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட ஓ அப்படியா ஓகே விவேக் இப்ப இங்க இல்ல ஹைதராபாத்ல இருக்காருல்ல, ஓகே. அட்லி படத்துல இருக்காருல்ல அப்படின்றாரு. அதோட ஆமா சார் அவர்கிட்ட கூட சொன்னேன் நான் இந்த படத்துல பண்றேன்னு சொல்லி ம். சொன்னேன், விஷ் பண்ணாரு அப்படின்னு. ஓகே ஓகேப்பா ஓகே சரி லஞ்ச் போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேசிட்டு போயிட்டாரு. சூப்பருங்க. அந்த டேல இருந்து அதை நான் என்ன 20 நாள் சொன்னா அந்த டேல இருந்து ரெகுலரா ஒரு 10 days 20 days என்னை பார்த்தாலே என்கிட்ட பேசுவார். ம். அதாவது இப்ப நான் சொன்னேன்ல அந்த பேக் ஃபிளிப் அடிப்பாருன்னு, நம்ம வந்து என்னன்னா நம்மளுக்கு ஷார்ட் இருக்கப்போ தானே கூப்பிட்டு படுக்க வைப்பாங்க, மித்தபடி அவருக்கு தானே எடுத்துட்டு இருப்பாங்க. ம். ஸோ வந்து நான் அப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்படி வந்தா அவரு ஷார்ட் வச்சுட்டாங்க. அவருக்கு லஞ்சோ பிரேக்ஃபாஸ்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு அங்கே போயிட்டு வந்தேன்.
பார்த்தா இவரு என்னடா என்ன நடக்குது, என்ன சீன் எடுக்கிறாங்க அப்படி பாப்போட்டு பார்த்தா இவரு ரோப்லாம் கட்டி நிக்கிறாரு. ம். அப்போ வந்து அந்த வெப்பன் கையில இருக்குது. என்னைய அவர் பார்த்துட்டு கூட விட்டுருக்கலாம். அவர் சீன்ல யோசிச்சுட்டு இருக்கலாம். பேக் ஃபிளிப் அடிக்க போறோம். இல்ல ஹாய்டா அப்படின்ட்டு ஓகே. அப்படி பண்ணாரு. அதுக்கப்புறம் ரெகுலரா என்னைய பார்க்கும்போது ஒரு ஹாய் அந்த மாதிரி பேசிட்டே இருப்பாரு. இல்ல எங்கேயுமே பெரிய ஆக்டர், நம்ம ஒரு பொலிட்டீஷியன் காட்டிக்கவே இல்லை. அப்படின்றது எங்கேயுமே அவர்கிட்ட வந்து எங்கேயுமே காட்டல. ஓகே. எனக்கு வந்து அதுதான் எனக்கு சார் இப்படின்னு எனக்கு தெரியாது. அவர் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு அப்படின்னு ஆமா, நம்ம ஆமா, கேள்விப்பட்டது. யார்ட்டையும் பேச மாட்டாரு. ஆனா ஏதோ நம்ம மூஞ்சி அவருக்கு ஏதோ ஒரு மேபி யாரோட அவரோட சர்க்கிள்ல ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் இருந்திருக்கும். அதனால வந்து அவர் பேசியிருக்கலாம். நீங்க என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க? ஏதாவது கேட்கற வாய்ப்பு கிடைச்சிருக்கா? நம்ம என்ன கேக்குறது, நான் உளறதான் செஞ்சேன் அவர்கிட்ட. இல்லைங்க, அதெல்லாம் எங்களை எல்லாம் விட்டா கேட்டீங்கன்னா அவர்கிட்ட அந்த மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணி இவனை முதல்ல வெளியே எடுப்போம்ன்ற அளவுக்கு நாங்க பேசுவோம். எனக்கு நிறைய உளர்னேன். என்னன்னா அவர் அந்த ஃபர்ஸ்ட் பேசினாருன்னு சொன்னேன்ல ஐப்ரோ சொல்லி. அப்போ வந்து என்கிட்ட வந்து இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. அதோட நான் வந்து இது ஆக்டிங் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் ம். அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நம்மளுக்கு தெரியல. தெரியல. நான் பாட்டுக்கு ஆக்டிங் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுவும் 2வது டைம் என்கிட்ட பேசினாரு. அது வந்து எப்படின்னா ஒரு ஷூட் பிரேக் ஆயிடுச்சு மழை பெஞ்சு. ஓகே. ஸோ அதோட அவரு பேக்கப் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கலாம். ஆனா மழை பெய்யனால பேக்கப் பண்ணிட்டாங்க. அவர் வந்து அந்த ஹவாய் ஷர்ட் ஜாலியோ ஜிம்கானா மாதிரி ஒரு ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் ம். ஃப்ளோரல் பிரிண்ட் போட்டு ட்ரௌசர் கரெக்டா அந்த ஷர்ட் எதுனா அவர் பொங்கல் செலிப்ரேஷன் ஒரு தடவை ரூட் ஆமா, ஆஃபீஸ் ஆமா. போயிருந்தாரு. அந்த ஷர்ட் ஓகே, தான் correct. ஓகே. அது போட்டு அவர் கொடை பிடிச்சிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்தாரு. அப்போ வந்து என்னைய கூப்பிட்டு எப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அவர் என்னைய எனக்கு எல்லா விஷயமே நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் வருது. ஆனா உண்மையா அதுதான் நடந்துச்சு. சரி, சரி. என்னன்னா நானும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டேன். கேரவன்ல மாத்திட்டு வந்தோன்னா அவரு நின்னுட்டு இருந்தாரு. அப்பயும் வந்து என்னைய அப்படின்றாரு. ம். அதோட போனேன். போனோனே ஹாய்டா. அப்ப ஹாய்டா, ஓகே. ஹாய்டா அப்படின்னு. அதோட ஹாய் சார் ஹாய் அப்படின்னு. பா போய் ஹாய்டா. ஹாய்டா. ஓகே. ஹாய் ப்ரோ ஃபர்ஸ்ட். அப்புறமேட்டு பா பேசினாரு. போய் அப்புறம் அப்புறமேட்டு ஹாய்டா டா. அப்படின்ட்டாரு. அதோட நானும் ஹாய் சார் அப்படின்னு வச்சுட்டு அதோட வா அப்படின்னு சொல்லி இப்படி ஷோல்டர்ல கை போட்டாரு. ம். எனக்கு அதெல்லாம் வந்து மேக்கிங்ல ஏதாவது அதெல்லாம் குடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்படி கை போட்டு இப்படி கொடை பிடிச்சிருந்தாரு. அப்ப காத்தடிக்குது, கொடை பறக்குது. இவ்ளோ நானும் விஜய் சாரும் இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படி கொடை அப்படியே பறக்குது. நான் அதோட இப்படி புடிச்சேன் பறக்குது. அதோட விடு நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு ம், சொல்லிட்டு ம். அவரே தான் ஒரு கொடையை பிடிச்சுப்பாரு எப்பவுமே. புடிச்சிட்டு அதோட என்னடா ஷூட் பிரேக் ஆயிடுச்சு. ஜாலி தான் வீட்டுக்கு போறேன் அப்படின்றாரு. ம். சார் அப்படிலாம் இல்ல சார். எப்பயாதான் ஷூட் வருது நமக்கே. என்ன அதெல்லாம் இல்ல சார். உங்கள வேற பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு மிஸ் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ம். அதோட சார் அன்னைக்கு நீங்க கேட்டது எனக்கு புரியல. என்ன பண்றீங்கன்னு. நான் ஆக்டிங் பண்றேன்னு சொல்லிட்டேன். நான் வந்து இதுல சுரேஷ் கேரக்டர் பண்றேன் சார். இந்த காலேஜ் பாய் கேரக்டர் அப்படின்னு. அததான் நான் உன்ட்ட கேட்டேன். எல்லாருமே ஆக்டிங் தான் பண்ண வந்திருக்காங்க. ஓகே. அதோட சொல்லி சிரிச்சாரு. எல்லாருமே அதான் பண்ண வந்திருக்கோம். அந்த காலேஜ் பாய் கேரக்டர் கரெக்ட்டா அப்படின்னாரு. ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, ம். அதோட எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னேன். எனக்கு ஏன்டா சொல்ற? டைரக்டருக்கு சொல்லு ம், அப்படின்னு ம். சொல்லிட்டு, அதோட ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அவர் அப்படியே கார்ல ஏறி போயிட்டாரு. ஓகே. இல்ல வேற ஏதாவது மூவிஸ பத்தி, ஆக்டிங்க பத்தி அந்த மாரி ஏதாவது அது பேசுன வந்து வாய்ப்புகள்? கடைசியா ஒண்ணு நடந்துச்சு. ஓகே. ஆக்சுவலா என்னன்னா வந்து சத்யபாமா காலேஜ்ல ஷூட் அது. நீங்க அந்த படத்துல கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ம், ம். ப்ரோ இந்த படத்துல கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலயுமே நான் இருந்தேன். அது என்னோட லக்கா சரி. ஏன்னா அன்னைக்கு வந்து நெல்சன் சார், அட்லி சார், லோகேஷ் லோகேஷ். சார் ஆ. இவங்க 3 பேருமே வந்தாங்க. அந்த இன்சிடென்ட் அங்க நடந்ததெல்லாம் செம்ம ஃபன்னு. ம். உண்மையாலுமே அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. இந்த 20 நாள் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த ஆக்சுவலா என்னைய வந்து அந்த வந்து காலேஜ்ல விசாரிக்கிறாருல அது எல்லாமே சத்யபாமா. ம், நான் ம். கூட்டிட்டு போறது அதுவுமே சத்யபாமா தான். ஓகே. நெல்சன் சார் எல்லாம் வர்றது அந்த அது அதுவுமே சத்யபாமா. சத்யபாமா தான். ஓகே. அந்த போர்ஷனுமே கிளைமேக்ஸ் போர்ஷனுமே. ஆ. சோ வந்து என்னன்னா இந்த சீக்வென்ஸ்னால நானும் அங்க போயிருந்தேன். இவர் என்னன்னா காலைல இருந்து அவர் அந்த பைக்ல விசாரிக்கிறது தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ம், ம். அவர் என்னைய பார்க்கல அப்ப. ஒரு மத்தியானத்துக்கு மேல தான் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நான் வந்து என்னைய என்னன்னா கொஞ்சம் சொல்ட்டாங்க. ரொம்ப சார்ட்ட வந்து பேசிக்க வேணாம், அவர டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு. நான் என்ன பண்றது? அவர் தானே கூப்பிட்டு பேசுறாரு என்னைய. ம், ம், அப்படின்ற ம். மாரி இருந்துச்சு. இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் அதுக்கு பின்னாடி நான் சும்மா எதார்த்தமா அங்கிட்டு போனேன். பார்த்தா டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் முன்னாடி என்னைய பார்த்துட்டாரு. பார்த்தோனே இப்படின்றாரு. அது என்னைக்குன்னா, இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இஃப்தாருக்காக போயிருந்தாரு. இந்த ஓகே. ஒய்எம்சிஏ கிரவுண்டுக்கு. ம், ம். கரெக்ட்டா அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த ஷூட். மே சம்திங் மே ஓகே. 8ஓ ஆ, என்னமோ. ஆ, ஆ. சோ அதோட வந்து கூப்பிட்டாரு. அதோட போனேன். போனோனே நான் நினைச்சேன் என்னடா 3 மாசம் கேப் ஏன்னா டிசம்பர்ல நடந்தது அந்த 20 நாள் டிசம்பர், ஜனவரில. அதுக்கப்புறம் மேல தான் இந்த பேட்ச் இது இருந்துச்சு. ம். சோ அதனால நம்மள மறந்துருப்பாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவரு பார்த்துட்டு இப்படி கூப்பிட்டாரு. கூப்பிட்டோனே திரும்பி போனேன். ஐயோ கூப்பிடுறாரே. பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கிறாருன்னு ஒரு சந்தோஷம். ம், ம், அத ம். கூப்பிட்டுட்டு எனக்கு அவர் மேனரிசம் இப்ப நீங்க என்னை கேட்டா அவர் எப்படி நிப்பாரு, பேசுவாரு கேட்டீங்கன்னா, அது எல்லாமே நான் செஞ்சு காட்டுவேன். ஓகே. அப்படியே எனக்கு மைண்ட்ல இருக்கு. ஓகே. நான் இப்படி வச்சுட்டு இப்படி இடுப்புல கை வச்சுட்டு
எப்படிப்பா இருக்க அப்படின்னாரு. எப்படிடா இருக்க அப்படின்னாரு. நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேற என்ன படம் எதுவும் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. ம். நான் அப்ப வந்து கரெக்டா எஸ்டிஆரும் இவர் பார்க்கிங் டைரக்டர் ராம்குமார் ஆமா, சாரும் ஆமா. அந்த ப்ராஜெக்ட் எனக்கு லைன் அப்ல இருந்துச்சு. ஸோ அதோட சொன்னேன், இந்த மாதிரி எஸ்டிஆர் 48 பண்ற மாதிரி இருக்கு சார், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஓ சூப்பர் அப்படின்ட்டு, சார் நேத்து உங்க கெட்டப் நல்லா இருந்துச்சு, நீங்க அந்த இது உங்களுக்கு அந்த லுங்கி இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ம். அப்படின்ட்டேன். அதோட கலாய்க்கிறியா அப்படின்னாரு. ஓகே. அதோட இல்ல சார் நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து நீங்க இப்ப இருக்கிறத விட உங்களோட பழைய படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ம். அதோட "ஓ, அப்ப இப்ப நடிக்கிறதெல்லாம் நல்லா பிடிக்க இல்லையா அப்படியே கேட்டாரு. சரி. இதெல்லாம் எனக்கு இவர் இப்படி கேட்க போறாருலாம் நமக்கு தெரியல. ம். எனக்கு வந்து உங்களோட பிரியமானவளே படம் ரொம்ப பிடிக்கும் சார். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிரியமானவளே, இந்த வசீகராலாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னேன். பிரியமானவளே எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அதோட அப்புறமேட்டு கொஞ்சம் அவருக்கு ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு. அதோட போயிட்டாரு. சிறப்பு. இவ்ளோ கான்வர்சேஷன் நடந்திருக்கு. கேட்கும்பொழுது பொறாமையா இருக்கு. இந்த மனுஷனுக்கு எப்புட்றா இதெல்லாம் நடந்திருக்குன்னு. சரி, அந்த 3 பேரும் 3 தம்பிகளும் அண்ணனுக்காக வந்து ஒரே இடத்துல இருந்தாங்க. அது எத்தன டேக் போச்சு? நம்ம முதல்வர் அவங்க எவ்வளோ குசும்புத்தனம் பண்ணாரு அவங்க 3 பேத்துக்கு. ஆக்சுவலா அந்த சீன் வினோத் சாரே சொல்லிட்டாரு. அது இன்டர்வியூல. அந்த சீன அவர் தான் டைரக்ட் பண்ணாரு, விஜய் சார். ஓகே. அந்த அந்த சீன அவர் தான் ஆக்ஷன் கட் ம். எல்லாமே சொன்னது. ஆக்ஷன் ஆனா ஒரு 2 டேக் போச்சு. அதோட நெல்சன் அண்ணனும் நெல்சன் அண்ணன் தான் கேட்டாரு. சார் எத்தன தடவ டேக் என்னைய எத்தன டேக் வாங்கியிருக்கீங்க நீங்க பண்ணுங்க. ஓகே. என்னைய எத்தன தடவ பண்ணுவீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ம். அதோட நெல்சன் சார் வந்து அதுல ஒரு சிக்லெட் ஆமா, ஆமா. போட்டிருப்பாரு அந்த சீன்ல. ஓகே. அதையும் இவர் கேட்டாரு. சிக்லெட் போடாம நடிக்க மாட்டாரா இவரு அப்படின்னு. பெரிய ஆர்டிஸ்டா இவரு அப்படின்ற மாதிரி மைக்லயே எல்லாமே பேசுறாரு சார். கேட்கிறாரு. எல்லாமே பேசுறாரு. என்னன்னா, அதான் என்னைய எத்தன டேக் வாங்கியிருப்பீங்க? பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அது மாரி வேணுக்குனே இவரு ஒன் மோர்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒன் மோர் அந்த இது வேலாயுதம் படத்துல ம், சொல்ல ம், ம். அது மாரி ஒன் மோர் கேட்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் அது ஒரு மாரி ஜாலியா போச்சு. அப்புறம் 5 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோ இனிமே இன்னும் ரிலீஸ் வரல. பண்ணுவாங்க. இன்னும் வரல. அதுக்காக நாங்களும் வெயிட் அது பண்றோம். ரிலீஸ் பண்ணோம். 5 பேரும் ஒண்ணா நின்னு அ இது மாரி வீரம் விநாயகம் பிரதர்ஸ் அந்த மாரி ஒரு ஓ! ஃபோட்டோ நல்லா இருக்கும். அந்த வீரம் ஃபோட்டோ. படம் அங்க ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த சீன. மாரி அந்த ஃபோட்டோ எடுக்கும்போதெல்லாம் நான் நின்னு பார்த்தேன். என்ன அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவர் அந்த மொமெண்ட் ரொம்ப சூப்பர், ஜாலியா என்ஜாய் பண்ணாரு சார். அவர் டைரக்ட் பண்ண அந்த விஷயத்த. சூப்பர். தளபதியே டைரக்ட் பண்ணியிருக்காருன்றப்போ ஆமா. அது ரொம்ப இதா இருந்தது. மைக்ல இன்னும் குசும்புத்தனம் இருக்குமா? அந்த சிக்லெட் மாரி வேற ஏதாவது விஷயங்கள் மைக்ல பண்ணாரா? இதுதான் கேட்டுட்டு இருந்தாரு. ஒன் மோர் கேட்டாரு. சிக்லெட் கேட்டாரு. அப்புறமேட்டு இல்ல நெல்சன் வேணும்னே ஆ. ஓவர்லாப் பண்ணாதப்பா. இது பண்ணாதப்பா. என்ன லோகேஷ் இங்கிட்டு நவுந்து நில்லு அப்படின்ற மாரி. எல்லாரையும் வச்சு அத செஞ்சுட்டாரு. வச்சு செஞ்சுட்டு இருந்தாரு. சரி. டேக் கேட்டுக்கிட்டே இருந்தது தான் அதிகம். ஒன் மோர் சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் கடைசி படம் அப்படின்றதுமே ஆமா, தெரிஞ்சு, ஆமா. எல்லாருமே அது ஒரு தெரியும். மாரி எமோஷனலாவும் இருந்துச்சுல்ல? அவங்க ஆக்சுவலா வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கேரவன்லலாம் உட்கார்ந்திருந்து நெறையா அங்கேயே ரொம்ப நேரம் இவர்லாம் வந்திருந்தாங்க அப்ப. சன் பிக்சர்ஸ் சைட்ல இருந்துலாம் ஓகே. வந்திருந்தாங்க. ஏன்னா அப்ப கூலி ரிலீஸ்க்கு ரெடியா ஆ, இருந்துச்சு ஆ, அந்த ஆ. படம். அவங்க தரப்புல இருந்து வந்து அவங்க பார்த்துருந்தாங்க. தரப்புல இருந்தும் வந்திருந்தாங்க. சிறப்பு. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நான் இப்போதான் மெயினான விஷயங்கள். வினோத் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும் அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா நான் ஏன் இத கேட்கிறேன்னா, நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கடைசி படம்ன்றனால அவரோட தலையீடு நெறைய இருந்தது. இப்போ ஆ. இந்த சீன் தான் தளபதி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 3 பேர் வந்த ஆமா. இடத்துல, அது ஜாலிக்காக. ஆனா இந்த படத்துல பாதி சீனு வந்து தளபதி அவர்கள், அவர் மாஸுக்காக நெறைய விஷயங்கள்ல தலையிட்டாரு அப்படின்றாங்க. அது உண்மையா? எனக்கு அது அந்த அளவுக்கு தெரியல. ஆனா வந்து மேக்ஸ் டூ மேக்ஸ் வந்து அங்க வினோத் சார் தான் எல்லாமே பண்ணது. அவரு தான் அவர் சொல்றத தான் இவர் எல்லாமே பண்ணது. ஈவன் ஒன் மோர் டேக்கு எல்லாமே வந்து இவர் தான். சார் இப்படி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்க கோவம் இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கலாம். இந்த மாரி வினோத் சார் தான் நெறைய சொன்னது. ஓகே. ஸோ இது அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்களோட வினோத் சார் சைலன்ட்டு. அவரு செம ஹியூமரு. ஆனா பார்க்க சைலன்ட்டா தான் இருப்பாரு. லைக் இவங்களுக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? இல்ல இவங்களோட வந்து எப்படின்னா, ஆக்சுவலா வந்து அட்லி ப்ரோ இவங்கலாம் பண்ணும்போது, நெல்சன் சார்லாம் பண்ணும்போது, அங்க ஒரு இன்ஃபார்மலா ஒரு விஷயங்க ம், இருக்கும்ல. இப்ப ம். அந்த எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன்ல, அவங்க 3 பேர் வந்து ஆ. ஆனா வினோத் சார்ட்ட வந்து எல்லாமே கொஞ்சம் ஃபார்மலா தான் இருக்கும். ஆனா சார் வந்து கொஞ்சம் நெறைய அங்கங்க ஹியூமர் இது பண்ணுவாரு. எப்படின்னா இந்த ஃபைட் ஒண்ணு நடந்துச்சுல்ல, ம். அதுல ஆக்சுவலா எல்லாம் ஓடி போய் ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப அங்கருந்து இவங்கலாம் ஓடி வரும்போது, அந்த ஃபைட் ஒருத்தர் வந்து ஆன்னு அ, கத்திக்கிட்டே அ. வந்தாரு. அந்த இது நாங்களே எதிர்பார்க்கல. அது வந்து ஓடி கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் விஜய் சாரும் அப்ப சீரியஸா இருந்தாரு. கட்டு முடிஞ்சதுக்கப்புறம், "டேய் எவன்டா அது ஆன்னு கத்துறது?" அவர் அப்படியே அத இமிட்டேட் பண்ணி அ, காட்டுனாரு. அ, அ. அப்படியே சிரிச்சாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சிரிப்பார்ல, அந்த மாரி ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அந்த ஓகே. ஃபைட்டர் அத அப்படியே இமிட்டேட் பண்ணி, அதே மாரியே சிரிச்சு காட்டுனாரு. அத தாண்டி வந்து
மித்தபடி இது ஷூட் முடிச்சு கிரிக்கெட்லாம் வந்து விளையாண்டாரு வினோத் சார். ஆனா ஏடிஸ் டீம் இவங்களோட தான் கிரிக்கெட் விளையாண்டாரு. ஓகே. மத்தபடி விஜய் சார் அப்ப இல்ல. இந்த கிரிக்கெட் மூமெண்ட்லாம் எதுவும் அங்க நடக்கல. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அதுல வந்து அந்த பிளேட் எடுத்து இந்த பிளட் டேஸ்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கே பரபரன்னு இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டும் அப்படிதானே, ஒவ்வொரு டேக்லயும் ஒவ்வொரு ஷாட். ஐயோ! நீங்க வந்து எனக்கு வந்து நான் அங்க இருந்து எல்லாம் பார்க்கும்போது, ச்சே இதெல்லாம் ஸ்க்ரீன்ல எப்படி இருக்கும்? ஸ்க்ரீன்ல பயங்கரமா அது இருக்கும். அனி அவரோட ஒரு மியூசிக்ல சீன் இருக்கும்ல, அந்த கரண்ட் பாக்ஸ்ல இருந்து அடிப்பாங்க. அடிச்சு அடிச்சோன அங்க டேஞ்சர்ன்னு எழுதியிருக்கும். அவர் நடந்து வருவாரு. அப்படி இப்படி பண்ணிட்டு நடந்து வருவாரு. நடந்து வரும்போது அந்த இது வரும். ஃபிளாஷ்பேக் டிரான்சிஷன் ஒண்ணு வரும். அந்த இடத்துல பிரகாஷ் ராஜ் சார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அது வந்து இப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அங்க வந்து அவர் நார்மலா அது நடந்து வர்றதே நான் நினைச்சேன். ஏன்னா அவர் நடந்து வரும்போது பின்னாடி அப்படியே வெடிக்கும் ஒரு மாதிரி ஓகே. ஃபயர் ஒர்க் மாதிரி. அப்ப அந்த அந்த ஷாட்லாம் நேர்ல பார்த்துட்டு கண்டிப்பா இது தியேட்டர்ல பயங்கரமா இந்த ஃபைட் பயங்கரமா இருக்கும்னு நான் எனக்கு வந்து அப்பயே தெரிஞ்சிச்சு ப்ரோ. சூப்பர். ஏன்னா எனக்கு போய் ஒரு 5 நாள் தெரியல. அதுக்கப்புறம் போக எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பைக்லாம் அவரே தான் பண்ணாரு. அது ஃபர்ஸ்ட் டேக் ஒரு இது வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. லைட்டா ஸ்கிட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. சாருக்கு கையில எல்லாம் கொஞ்சம் இதாச்சு. ஓகே. அடிபட்டுச்சு. ஆனா வந்து இன்னொரு அடுத்து இடத்துல திரும்பி வரப்ப ஆமா பண்ணாரு. கையில அடிபட்டு தான் வந்தாரு. ஆமா. அந்த இது கொஞ்சம் வந்து கையில ஸ்ராச்சிருச்சு. ஓகே. லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த டேக் திரும்பி அவரே பண்ணாரு. அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஓகே. அதெல்லாம் நேர்ல பார்க்கறப்ப ஒன்னொண்ணுமே சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். இந்த கேள்வியை கடைசியா வச்சுக்கலான்னு தான் இப்ப கேட்கிறேன். ஐ எம் கம்மிங் அப்படின்ற ஒரு டயலாக். ஏன்னா ஐ எம் வெயிட்டிங்ல போய் ஐ எம் கம்மிங் அப்படின்றது அது எடுக்கும் பொழுது எப்படி இருந்தது? அந்த ட்விஸ்ட் அவர் எப்படி ரசிச்சு பண்ணாரு? அது ஆக்சுவலா என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்கல்ல, ஆ. அந்த செல்ஃபி எடுக்கிறது. அதுவே அங்க எடுத்தது தான். ஆனா அத படத்துல காட்டிட்டாங்க நல்ல வேளை. ம், ம், அது பின்னாடி அந்த கூட்டம் இருக்கிற மாரி இருக்கும்ல, அது ஆக்சுவலா கிடையாது. அது அங்க எடுத்தது தான். ம். எல்லாரையும் அடிச்சு போட்டு ஒரு ஃபைனலா வேன் மேலன்னு ஒரு செல்ஃபி எடுப்பாரு செல்ஃபி எடு வில்லனுக்கு அனுப்புறதுக்காக. ஸோ அப்பலாம் நாங்க அங்க தான் இருந்தோம். இது எல்லாமே பேசுறப்போ வந்து எனக்கு அப்பயே எப்பயுமே ஐ அம் வெயிட்டிங் தானே சொல்லுவாரு. இது என்ன புதுசா ஐ அம் கம்மிங்ன்னு இருக்கே. ம். அது அங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ரியல் மொமெண்ட் அந்த மாரி இருந்துச்சு. ஆனா வந்து நம்ம இதெல்லாம் யார்ட்டயுமே சொல்லவே முடியாதே. ஆனா சொல்லி வேஸ்ட் தான். அவங்க எல்லாருமே ஓகே. படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்ற மாரி ஒரு இதுதான். மொமெண்ட் எல்லாமே ரொம்ப மாஸா இருந்துச்சு அங்க இல்ல பார்த்தது. அதுவும் பயங்கரமா கிளிக் நான் ஆகும். இந்த டயலாக் பார்த்து ரொம்ப இதானேன். அடி வாங்கி செத்தவனுக்கு வாழ்க்கை ஒரு வரம். ஆனா அடி வாங்கி பொழைச்சவனுக்கு சாவு வாழ்க்கை ஒரு நரகம் அப்படின்னு சொல்லுவாரு. ம். அதெல்லாம் அப்படியே செம்ம ஃபிரோஷியஸா இருந்துச்சு அந்த டயலாக். அவர் கத்திட்டு அப்படி ஓடுவாரு. அப்படியே பயங்கரமா கேட்கும் அந்த சவுண்ட். அப்ப என்னன்னா நான் படுத்து கிடப்பேன். என்னைய தாண்டி தான் ஓடுவாரு. ஓகே. என்னைய அது தாண்டி நான் அப்படிதான் இப்படி பார்ப்பேன். இப்படியே பார்ப்பேன். அவர் அப்படியே என்னைய தாண்டி தான் இப்படி ஓடுவாரு. ஒண்ணொண்ணும் நான் படுத்துக்கிட்டே பார்த்தேன். இல்ல வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு ஐயோ! சொல்றதா இருக்கட்டும். அதுக்கு ஆமா. சிரிச்சாரா? அது சொல்லி முடிச்சுட்டு? அது வந்து இல்ல சிரிக்கலாம் இல்ல. அவர் டேக் அப்போ பக்காவா டேக் இருப்பாரு. டேக் முடிஞ்சிட்டு டேக் முடிச்சுட்டு அவரு சிரிக்கலாம் இல்ல. அவர் வந்து நார்மலா தான் அவர் வந்து டேக் முடிச்சுட்டு ரொம்ப சைலண்ட் ஆயிருவாரு. ரிசர்வ்டு. தியேட்டர் என்னன்னா அந்த டேக் இப்படி வச்சு அவரு நடிக்கிறார்ல, நான் அங்க நின்னு பார்த்துட்டு இருப்பேன். ஓகே. அங்க இருந்து பார்ப்பேன். மறைஞ்சிருந்து அங்க அங்க ஓரமா நின்னு அப்படியே பார்ப்பேன். அந்த இதெல்லாம் நான் அப்பயே பார்த்தேன். அந்த இது புடிச்சு வச்சிருப்பாரு. தலையில ம், வெட்டுவாரு. ம், அதெல்லாம் ம். எனக்கு அதான் படம் பார்க்கும்போது ஒரு சீனும் வந்து இந்த இடத்துல தான் நம்ம நின்னு பார்த்தோம். இப்படி இருந்து பார்த்தோம். அந்த மாரி இருந்துச்சு. இவ்ளோ கனவோட எடுத்துக்கூடிய படங்கள் இப்போ திரையரங்குல திருவிழா மாரி போய்க்கிட்டு இருக்கு. லீக் ஆனப்போ ரொம்ப வருத்தமா இருந்ததா உங்களுக்கு? என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே ஆமா. அப்படின்றது? நான் தான் உங்களுக்கே ஃபோன் அடிச்சு கூட புலம்புனேனே. ம், ம், ரொம்ப ம். வருத்தமா இருக்கு. அது என்னன்னா, எனக்கு டக்குன்னு லீக் ஆகவும் அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா, நான் இது பண்றேங்கிறத வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யார்ட்டயுமே சொல்லல நான். ஃப்ரெண்ட்ஸே வந்து நான் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் லுக் விட்டோனே இந்த மாரி ஹேப்பி டூ பி எ பார்ட் ஆஃப் ஜனநாயகம் போட்டப்ப தான் அவங்களுக்கே தெரிஞ்சுச்சு. ஜனநாயகம்ல நான் பண்றேன் அப்படின்னு. அதுவரைக்குமே அவங்களுக்கு தெரியாது. ம், நான் ம். ஷூட் போறப்ப எதுவுமே தெரியாது. ஸோ வந்து எல்லாருமே எனக்கு டக்குன்னு என் சீன் வந்து வரும்போது, என்னடா இத தியேட்டர்ல தானே பசங்களுக்கு ஏன்னா நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன், "ஏய் என்னடா பண்றியா? அந்த ஃபர்ஸ்ட் லுக் போட்டோனே என்ன பண்ணியிருக்கேன்னு?" கேட்டோனே, "ஏய் வில்லன் கேங்ல ஒரு ஆளு. என்ன ஒரு 10 பேர் 20 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு ஆளு." அப்படின்னு தான் சொல்லி வச்சிருந்தேன். இந்த மாரி ஒரு சுரேஷ்ன்ற ஒரு கேரக்டர் பண்றேன் அப்படின்னு நான் யார்ட்டயுமே சொல்லல. ஸோ இது வந்தோனே அதுவும் என் சீன லீக் படமா வரதுக்கு முன்னாடி சீனா லீக் ஆகும். ஃபர்ஸ்ட்டு அந்த நெல்சன் சார் அவங்க வரது லீக் ஆச்சு. அதுக்கப்புறம் சீன் தான் லீக் ஆச்சு. ம், ம். எனக்கு எல்லாம் அமுத்தோனே, "என்னடா இது இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு சொன்னேன். ஆனா எனிவே கோல்டு எப்ப இருந்தாலும் வேல்யூ கோல்டு தான். தான். சோ இது நடந்துருச்சு. இது நம்ம யார் கையிலயுமே கிடையாதுல்ல. கரெக்ட். சோ இது எப்ப இருந்தாலும் வரப்போது. வரப்ப நம்ம அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணி இன்னைக்கு படம் பார்த்துட்டு முடிஞ்சுட்டு வெளியேறும் பொழுது ஆடியன்ஸே கண் கலங்கி தான் வந்தாங்க. அஸ் எ ஆமா. பார்ட் ஆஃப் ஜனநாயகன் அப்படின்றப்போ உங்களோட பங்கு அதுல மிகப்பெரிய பங்கா இருக்கு. எப்படி இருந்தது? ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு வருத்தம் இருந்தா? ச்சே! நீ சந்தோஷம் வந்து நம்ம இவ்ளோ காலம் ஏன்னா உங்கள்ட்ட சொன்னேன். மெர்சல்ல இருந்து ஆடிஷன் ட்ரை பண்றேன். அது அவர்ட்டயுமே நான் சொன்னேன். ம். மெர்சல்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணி இந்த ஒரு இடத்துல வந்து பண்றோம். ஆனா இது அவரோட கடைசி படமா இருக்கே. இனிமே நம்மளால
இனிமே அவரை நம்ம ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு FDFS இதெல்லாம் வந்து திரும்ப நடக்குமா? ம். அவரோட விஜய் சாரோட FDFS அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதான். அதுவும் இவங்க கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபுட்டேஜ் வேற ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இன்னும் ரொம்ப நம்மள வந்து இது பண்ணுது. உருக்கமாக்குதும்பாங்கல்ல அது மாதிரி. சிறப்பு. ஆனா இப்போ திருவிழா கொண்டாடுவோம். ஆமா. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பேசுவோம். கண்டிப்பா. முதல்வர் கூடயே நடிச்சிட்டீங்க. அப்போ தளபதியா இருந்தாரு. இப்போ முதல்வரா இருக்காரு. ஆமா. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். டைட்டில் கார்டுலாம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமா இருந்துச்சா? அந்த பிளாஸ்டா இருந்துச்சா? ஆமா. இது எதிர்பார்க்கவே இல்ல. அந்த டைட்டில் கார்டுல செம்மையா இருந்துச்சு. அந்த ம், ம், ம். டைட்டில் கார்டுல முதல்வர் எப்பயுமே வந்து தளபதி, விஜய் அது மட்டும் இல்ல அது மூவிலயே இருக்கு. மூவிலயே மூவில அது வந்து முன்னாடியே அது பாருங்க எப்படி நடக்குதுன்ட்டு. மூவில ஆக்சுவலா கோட்ல வந்து விசிலுங்கிறது முன்னாடியே இருந்துச்சு. அப்ப ஒரு கட்சியார் வைக்கல, சிம்பிளும் வரல. அது வந்துச்சு. ஆனா மூவில இது வந்திருக்கு பாருங்க. எனக்கு நீங்க அந்த டைட்டில் கார்டு பத்தி கேட்டனால எப்பயுமே வந்து தளபதி விஜய் அப்படின்னு வந்துரும். இல்ல வந்து முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அந்த மாரி ஒரு இதா வந்துட்டு அவர் கரெக்ட்டா அப்படி முடிக்கும்போது அது எனக்கு அந்த டைட்டில் கார்டு ரொம்ப செம்மையா இருந்துச்சு. அதே மாரி அந்த இதுல இப்படி ஃபிளாஷ்பேக்ல அவர் பண்றதும், அதெல்லாம் பாருங்க முன்னாடியே ஏதோ இன்னொன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டேட் ஜான்வரி 9 தானே ஃபிக்ஸ் ஆமா, பண்ணியிருந்தாங்க ஆமா. ரிலீஸு. நான் சாரோட ஃபோட்டோ எடுத்ததும் ஜனவரி 9. அதுதான் ஓ! லாஸ்ட் அந்த ஃபைட் நீங்க பார்த்த அந்த இன்ட்ரோலோட லாஸ்ட் டே அதுதான். ம், ஜான்வரி ம், 9. ம். ஸோ அது சரியான ஒரு போங்க கோயின்சிடன்ஸ் நீங்க எனக்கு. என்னதான் சொன்னாலும் உங்க மேல எங்களுக்கு பொறாம கலந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு. எனக்கு இந்த அ மொமெண்ட் எ எப்பயுமே மனசுல ரொம்ப ஆழமா இருக்கும். என்ன சார் வந்து நம்மள அந்த 4 மாசம் கழிச்சு நம்மள ரெகக்னைஸ் பண்றாருல்ல, அது ஒரு பெரிய விஷயம் அது. உங்களுக்கு மேல எவ்வளோ அன்பு வச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்கன்ற அளவுக்கு கேட்டிருப்பாரு. இதுதான் அவரோட கேரக்டர், ஆமா. அவரோட தன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி பிரதர். நான் சொல்றேன். தேங்க் யூ. திருவிழா சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டு இருக்கு. கண்டிப்பா மீட் பண்ணுவோம் சக்சஸ் மீட்லயும். நெறைய விஷயங்கள் கண்டிப்பா. பேசுவோம். நானும் வெயிட் பண்றேன். அதுல திரும்ப அவர பார்க்கலாமா? சக்சஸ் மீட்ல ஏதாவது இல்ல அவர உங்களோட பங்கு முக்கியமான பங்கு. நான் தான் சொன்னேனே, அது ஜஸ்ட் லைக் கடந்து போயிற முடியாது. இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. சுரேஷா உங்களோட கதாபாத்திரம் ரொம்ப அழகா பேசியிருக்கு. கண்டிப்பா சக்சஸ் மீட்ல சந்திப்போம். தேங்க் யூ. கண்டிப்பா. தேங்க் யூ சோ மச். ரொம்ப நன்றி முரளி ப்ரோ.